put together and we try to make a in the 90s இந்த மியூசிக் ஆல்பம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது மூலமாக நிறையா ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் சிங்கர்ஸ் இந்த மாதிரிலாம் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தாங்க அப்போ அந்த சேட்டலைட் டைமில். இப்போது வி ஹேவ் திஸ் யூடியூப் அண்ட் லாட் ஆஃப் அதாவது நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் இன்றைக்கி இருக்கிற லைக் யூனோ ரெக்கனிங் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு துணையாக இருக்கும். ஸோ அவங்களோட டேலண்ட்டை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு இதாக இருக்கும். ஸோ நிச்சயமாக இந்த ப்ரோக்ராம் மூலமாக இது பேசிக்லி என்னென்னா இட் ஆல் கேம் ஃப்ரம் எங்களோட மதர் கம்பெனி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். அப்பாவோட பாணியில் தான் இந்த இனிஷியேட்டிவே எடுத்திருக்கிறோம். எப்படின்னா டு லைக் இஃப் யூ சி சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் கிட்டத்தட்ட 70 to 80 அதாவது 40 to 50 டைரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ பெஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நானும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். இதே நாள் அதாவது Jan 31 21 வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன் தமிழ் சினிமாவுக்கு. ஸோ டுடே இஸ் தட் டே. ஸோ ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரெஸ்ஸு நண்பர்கள்லாம் வந்து கேட்பாங்க நீ என்ன பண்ணிட்ட சினிமாவுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போது அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. ஸோ எப்படி ஐ காட் இன்ட்ரடியூஸ்ட் ஹவு என்னோட ஃபர்ஸ்ட் டைரக்டர் என்னை ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் ஆல்சோ வி டிட் இட் இன் ஆர் ப்ரொடக்ஷன். ஸோ அப்போது பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் படம் வந்து 50th ஃபிலிம் அண்ட் இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 படங்கள் கிட்ட சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வருது. பட் எனிவே சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இஸ் டேக்கிங் ஆல் தி அட்டென்ஷன். பட் அந்த பாணியில் ஸோ இன்றைக்கி இருக்கிற நியூ ஏஜ் கிட்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகணும். அண்ட் ஐம் ஷுர் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிற சாங்ஸ் அண்ட் நிச்சயமாக இந்த சாங்ஸ் கேன் பி யூஸ்ட் இன் ஃபிலிம்ஸ். அண்ட் இன்னைக்கு ரவி இருக்கார், ஜெயம் ரவி இருக்கார் அண்ட் விஜய் ஆண்டனி லைக் சந்தோஷ் நாராயண் வரார்னு நினைக்கிறேன். ஸோ யா சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். அதாவது எல்லோரும் ஒரே வார்த்தையில் சொன்ன உடனே வந்ததுக்கு. அண்ட் ஸோ இங்கே இருக்கிற நடிகர்கள் எல்லாமே இங்கே நீங்கள் நீங்கள் இந்த சாங்ஸை பார்த்துட்டு யூ கேன் பை இட் ஆல்சோ இஃப் யூ வாண்ட் இட் ஃபார் யுவர் ஃபிலிம்ஸ் ஆர் யூ கேன் ஹேவ் தி ஆர்டிஸ்ட். அதாவது இந்த ஆர்டிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வர இதுக்கு இந்த டைட்டில் சாங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ரேப்பர்ஸ். வி ப்ரொடியூஸ் அ லாட் ஆஃப் ரேப்பர்ஸ், வி ப்ரொடியூஸ் அ லாட் ஆஃப் singers. So it's like ஒரு ஷாப்பிங் இது மாதிரி தான். அண்ட் ஆல்சோ வி ஹேவ் லைக் சோனி திங்க்ல இருந்து கூட வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வி வுட் லவ் டு கேட்டர் யூ த ரியல் எசன்ஸ் ஆஃப் தி இண்டியா ஆர்டிஸ்ட் ஹூ ஆர் தேர் இன் த டோப்போகிராஃபி. ஸோ இப்போது ஹைதராபாத்லேருந்து பசங்க இருக்காங்கன்னா ஸோ அதோட மகிமையை தெரிய வைக்கலாம். லைக் நார்த் மெட்ராஸ்லேருந்து வராங்கன்னா ஸோ அது மூலமாக பண்ணலாம். இப்போது ஈசிஆர் நம்ம ஏரியாவிலேருந்துலாம் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ லைக் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பண்ணலாம். அப்படியே ஸ்லோவாக வி வாண்டட் டு ஸ்டார்ட் வித் அதர் லாங்குவேஜஸ் ஆல்சோ. ஸோ டெஃப்ராக்ஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டார்ட் ஃப்ரம் சென்னை. ஸோ சென்னையிலேருந்து ஆரம்பிக்கிறோம் கைஸ். அதுக்கு என்னோட லைக் உங்களோட என்கரேஜ்மெண்ட் எனக்கு பெரிய லெவலில் வேணும். பிகாஸ் இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு இட் இஸ் நாட் ஃபார் மீ. இட்ஸ் என்னை நம்பி அந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு நம்ம ப்ரெஸ் மூலமாக நம்மளோட லைக் சேட்டலைட் சேனல் மூலமாக ரேடியோஸ் மூலமாக ஸோ நிச்சயமாக இவங்களோட ஒர்க் வந்து பிரபலமாகணும். இது எனக்காக கேட்டுக்கல, நிச்சயமாக நான் அவங்களுக்காக கேட்டுக்கிறேன். ஸோ ஐம் ஷுர் அவங்க பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து வி கோனா லைக் play you some songs from in the last 1 year நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு. ஸோ இந்த லாஸ்ட் 1 year we wanted to do something related to content making and related to music. ஸோ நான் யாரை பார்த்தாலும் பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டே இருப்பேன், இந்த இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் இந்த மாதிரி கேட்டர் பண்ணோம் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு when I started off my YouTube channel கொஞ்சம் கிரிஞ்சான வீடியோஸ் போட்டிருந்தாலும் அதில் என்கேஜ்மெண்ட் பார்த்து நான் ரொம்ப வியந்து போயிட்டேன். ஸோ வி ஸ்டார்டட் ஆஃப் யூடியூப் சேனல் கால் SGS டிஜிட்டல்ஸ். ஸோ அதில் ரொம்ப சாதாரணமான வீடியோஸ் தான் போட்டுட்டு இருந்தோம். பட் கேட்டர் பண்ண ஆடியன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 65 crore பீப்புள் கிட்ட கேட்டர் ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒன் சேனல் மூலமாக. ஸோ அப்போது எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, எவ்வளோ நாள் தான் நான் சாப்பிட்டேன், நான் லைக் நான் இன்னைக்கு வந்து இட்லி சாப்பிட்ருக்கேன், அதை விட டல் கலரில் சட்னி சாப்பிட்ருக்கேன்னு
why to post that kind of stuff? So I thought we should do something creative. So creative-ஆ we thought even posting a story also in நம்மளோட ஆர்டிஸ்டோட சாங்ஸ் இருந்ததுன்னா, ஸோ அந்த விதமாக the song gets famous. So basically the artist has to get famous and அவங்களோட ஒர்க் ஃபேமஸ் ஆகணும் அண்ட் அவங்களுக்கு இன்னும் நிறைய வேலை கிடைக்கணும். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அன் இனிஷியேட்டிவ். ஸோ we have a bunch of teams. So we have Surya who have completely advised us on this, and அவர் வெளியிருந்து ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணியிருந்தார், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி he has advised for One Raga and lot of other things. அண்ட் சூர்யாவுக்கும் எனக்கும் இருக்கிற கனெக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா for the last I think 15-16 years நீதான் என் பொண்ணு சொந்தம் தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக he worked. So thanks for all the advice, Surya. Thanks for putting us through a lot of people who have, creatively they also want to align with us. So unmele rombo sandoshama irukku. Thanks for being a great advisor for us. And also we have Solomon, we have Vinita, Dr. Vinita. So obviously, so this is a young team we have. So in the team, we'll tirelessly trying to just find the best artist, not only in Tamil Nadu, not only in India. இந்த பூமி முழுக்க பூக்களாய் தூவு கிடக்கும் தமிழர்களும் ஆகட்டும், இன்னும் நிறைய who all likes this kind of music. ஸோ நான் சமீபத்தில் இந்த ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, ஸோ ஐ see a lot of artists doing their own stuff. So you just need a laptop, ஒரு லேப்டாப் இருந்துட்டு you just create your music, and இன்னைக்கு இருக்கிற கேமரா I guess அது EMI போட்டு டக்குன்னு கேமரா வாங்கிடுறாங்க, or they rent it out and they make movies. So I see the creative part has been for the last 10 years எங்கேயோ போயிடுச்சு. So especially I see with the youngsters. So it's so good. So it's so nice to see different kinds of transitions, different kinds of music coming in. So we wanted to, அதாவது like நான் இந்த மாதிரி ஆடியோ லான்ச் லாஸ்ட் 20 இயர்ஸாக வந்துட்டு இருக்கிறேன், இதே ஸ்டேஜில் நிறைய வாட்டி பேசியிருக்கிறேன். ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு சே கொஞ்சம் ஒரு இண்டி சேஞ்ச் கொடுத்தா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி ஒரு புது ஆர்டிஸ்ட்டை வந்து போட்டு அவங்களோட திறமையை வந்து நம்மளோட தமிழ் ஃப்ரெட்டர்னிட்டிகிட்ட காட்டினா சூப்பராக இருக்குமே அப்படின்லாம் என்றைக்குமே நினைப்பேன். ஸோ நாட் ஓன்லி டெஃப்ராக்ஸ் இஸ் நாட் ஓன்லி கோன் ப்ரொடியூஸ் a lot of music, it's also going to produce நிறைய films which is short content, and I think Surya will give you all the details about it. And I think we should get going. நிறைய footage எடுத்துட்டேன் நினைக்கிறேன். So thank you guys, thank you so much, and we are very happy for the artists we are introducing. They've been tirelessly working hard. Kilake, Walt HB, Kenisha. So guys, and like I'm missing out. Like yeah, we have our love team on irukku. It's called Ek Ladka Ek Ladki, and yeah. So we have a beautiful lineup coming in. I'm missing out on a lot of names, so I'll come back again. Cheers guys, cheers. And this is not a regular audio launch, so பிரசன்னா இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கவர்ச்சியாக இருச்செல்லாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து தப்பெல்லாம் எழுதாதீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக நல்லா சூப்பராக பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணுங்க. எத்தவொன்னே என்னப்பா செவிட்டு தவளைன்னு பேர் வச்சிருக்கிற, பாம்பை வந்து இது பண்ணாதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ பேசிக்லி செவிட்டு தவளை ரஜினி சார்கிட்டேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது. எவன் சொல்கிறதும் கேட்காத, உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணுறது பண்ணிட்டு போயிட்டே இரு, அதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். பட் எனிவேஸ் மனசு சம்திங், அந்த தவளை இஸ் கோயிங் டு ஜஸ்ட் டூ அ ரைட் திங். ஸோ யாருக்கும் புண்படாமல் எல்லாருக்கும் சந்தோஷப்படுற மாதிரி இது ஒரு கிரியேட்டிவ் கூடாரம்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் ஃப்ரம் ஆல் த இது. ஸோ இந்த பிரெயினில் நிறைய இடம் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருக்கிறோம், ஒரு பக்கம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வி தாட் we should have an ecosystem. So this ecosystem will put together a lot of content making people, a lot of music, a lot of artists, and yes, so let's go for the show. 11 மணிக்கு மேலே மூடிடுவாங்க, அடுத்த ஷோக்கு போய்டும். So yes, thank you guys, thank you so much, thanks for coming, thank you so much, thanks for all the support. என்னப்பா மேலே என்ன சத்தமே காணோம்? Thank you guys, thanks. Thank you. வீட்டில் போட்டுவிட்டான்னு போவாங்க, எனக்குலாம் வராது. ஸோ நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைமாக நான் பேசணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கேட்டு வந்தேன். யூஸ்வலாக வேணான்னு சொல்லுவேன். இது பிகாஸ் there's a lot of musicians இருக்காங்க, ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, அண்ட் இது ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது. ஐ நோ த ட்ரில், இது எப்படி எங்கே கொண்டு போகணும், விஷன் வந்து எவ்வளோ பெருசாக வேணால் வைக்கலாம். இட்ஸ் அ வெரி டஃப் ப்ராசஸ், அண்ட் எல்லாருக்கும் ரெவென்யூ க்ரியேட் பண்ணாமல் nobody will be happy. I know that ஒரு பெரிய கட்டமைப்பு வேணும் இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு. கங்க்ராட்ஸ்
கண்டிப்பாக ஜீவா சார்கிட்ட ஒரு ஒரு நல்லத்தனம் இருக்குது, அதுதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணுது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் நான் ஐ எம் ஆல்சோ கிரியேட்டிங் a very big indie record label. Very soon we are launching very big across the world. I've actually built a big massive studio, one of the biggest studios in Chennai, only for indie music. அவங்க எல்லாருக்கும் I'm going to give it for free and we're going to identify talent. டெஃபினட்டாக உங்களோட கம்பெனியோட I'll be happy to collaborate. அண்ட் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறது வந்து, ஒரு மெட்ரோவில் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதாவது ரொம்ப ஏழையாக இருந்து பணக்கார மாதிரி நடிக்க வேண்டியிருக்கும். நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்னா இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. லாட் ஆஃப் நான் டே டு டே நான் வந்து ஆர்டிஸ்ட் மீட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், மியூசிஷியன்ஸ் எஸ்பெஷலி. அஃப்கோர்ஸ் இஃப் யூ கோ டு தி அதர் சைட் லைக் எடிட்டர்ஸ், டைரக்டர்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்னால் ஒரு பயங்கரமான ஹசல் இது. அந்த ஹசல் வந்து ஐவ் பீன் ஸ்லாகிங் ஃபார் லைக் ஆல்மோஸ்ட் 20 years now. அதை வந்து அந்த ஹசலில் என்னெல்லாம் நான் கற்றுக்கிட்டேனோ, எப்போல்லாம் வந்து எனக்கு ஒரு மொமெண்ட் கிடச்சிருக்கும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். மறுபடியும் இப்போ இங்கே சிவா வந்திருக்காரு, அவர் ஹி வாஸ் வித் மிர்ச்சி முன்னாடி, நவ் இஸ் அ கிரேட் ஆக்டர். அவரோட ஃபிலிமுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ண வேண்டியது, தமிழ் படம்னு சொல்லி ஒரு படம் வந்தது இல்லையா. ஸோ அப்போ அவர் வந்து ஹி வாஸ் ஸோ எமோஷ்னல், ஹாப்பி, என்னை கூட்டிகிட்டு போவார். அப்போ எனக்கு அதுலேருந்து கிடைச்ச ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அது. வென் சம்படி ஆக்சுவலி ஐடென்டிஃபைஸ் யூ அண்ட் ட்ரைஸ் டு கிரியேட் அ பிளாட்ஃபார்ம். இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸி நம்ம, பட் தேர் இஸ் ஜஸ்ட் இப்போ ஸ்பாட்டிஃபை எடுத்திங்கன்னா இஸ் மோர் தென் 400,000 songs கம்மிங் இன் ஸ்பாட்டிஃபை பர் வீக். ஸோ அந்த ஒரு 1 million songs வந்து ஒரு 50 பாட்டு, அந்த 50 பாட்டுக்குள்ளேருந்து ஒரு 1 or 2 நியூ ஆர்டிஸ்ட் ஆர் ஐடென்டிஃபைட். இன்றைக்கி தட்ஸ் ஹவ் இட்ஸ் ஒர்க்கிங் டுடே. ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும்னா என்னென்ன பண்ணும் அப்படின்ற ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் இருக்குது மியூசிக்கலி. அண்ட் அஃப்கோர்ஸ் த மியூசிக் மேன்ஷிப் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் வந்து நாங்கள் பயங்கரமாக ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணி ஒரு ட்ரை டு கிரியேட் லேபிள். அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி தட் திஸ் இஸ் ஹேப்பனிங் பேரலி. ஒரு டேலண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வி வில் அப்ரோச் யூ ஆர் யூ கேன் அப்ரோச் அஸ். தேர் வில் பி லாட் ஆஃப் பேக் அண்ட் ஃபோர்த். அண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களோட மியூசிக் வந்து இட் ஷுட் பி ரீச்சிங் தி மாசஸ் அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு நல்ல ரெவென்யூ க்ரியேட் ஆகும். இதை சுற்றி ஐ திங்க் வி ஹாவ் டு பிளான் அவர் நெக்ஸ்ட் 5 or 10 years. அண்ட் ஐ திங்க் மை பிக்கஸ்ட் சாங் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஹிந்தி சாங். ஸோ அது என்ஜாமி வந்து இட் கனெக்டட் டு பீப்புள். அது நாங்கள் பண்ணும்போது ஒன்றுமே யோசிக்கல. ஐ திங்க் லைக் ஒரு 10,000-15,000 ரூபா தான் செலவே பண்ணுவோம் அந்த பாட்டு பண்ணுறதுக்கு. அண்ட் தென் வி ஷார்ட் அ வீடியோ அண்ட் வாட் எவர் ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் வி நீட் டு ஹாவ் லைக் 10-15 பிக் ஆர்டிஸ்ட். அப்படி வந்ததுன்னா நம்ம ஒரு பஞ்சாபி பாப் சீன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சீனாக க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆச்சுன்னா தென் ஸ்கை இஸ் த லிமிட். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் யூ கேன் டெஃபினெட்லி மேக் இட் பிக். அதை நான் கண்டிப்பாக சொல்லணும்னு ஆசை. அதனால தான் ஓடி வந்தேன். நான் மைக்கை பிடுங்கி இந்த மாதிரிலாம் நான் கூப்பிட்டு பேசுனதே இல்லை. கண்டிப்பாக பயங்கரமாக பண்ணலாம். ஜஸ்ட் கீப் டூயிங் வாட் யூ டூ. அந்த நெவர் கெட் டெஸ்பரேட். தட்ஸ் வாட் ஐ கேன் சே ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எங்கேயாவது பண்ணது என்றைக்கா ஒரு நாள் கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக. ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஃபெல்ட் தட். பயங்கரமாக ஒர்க் பண்ணுங்கள் அண்ட் யூ வில் ஃபைண்ட் யுவர் ஆடியன்ஸ். அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் கனெக்ஷன். அதுக்கு பின்னாடி ரொம்ப ஓடாமல் ரொம்ப டெஸ்பரேட்டாக போய் அந்த வியூஸ்லாம் போட்டு காசு கொடுத்து முதல் நாள் 1 million வாங்கி அது இதுன்னு பண்ணி எல்லாம் இன்ஸ்டாகிராமில் ரீலை வாங்கி போட்டு அதெல்லாம் தேவையில்லை. அது எல்லாமே நடக்கும். மெலடி அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் டீம் கலக்குறாங்க. இன்றைக்கி வந்து உண்மையாகவே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வர்றதுன்றது வந்து பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எவர். ஏன்னா இட்ஸ் அ குவிக் வே டு என்டர், இட்ஸ் அ குவிக் வே டு கோ டு த டாப் மோஸ்ட். நான் கூட பார்ப்பேன் உங்களை மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது நம்ம ஃபாலோவர்ஸ் பார்ப்பேன் 1.5 million இருக்கும். இங்கே பார்த்தா 11.5 million. நான் ரீசெக் கூட பண்ணி பார்ப்பேன். சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பிடிச்சி போகுது. அந்தளவுக்கு ஒரு கண்டென்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுது, எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்னு. இது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மென்டர் கிடைச்சிருக்கிறது இட்ஸ் அ பிக் பிக் கிஃப்ட். எப்படி வந்து அவருக்கு ஒரு மென்டார் கிடைச்சாரோ அந்த மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான ஒரு மென்டார் கிடைச்சிருக்காரு. நீங்கள் என்னுடைய ஒரே ரிக்வெஸ்ட், எப்படி வந்து இப்போ ஜெயம் ரவி ஜீவா ஜாமி எடுத்துக்கோங்களேன், ஜே 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 எங்களுக்குள்ள இல்லாத ஜே ஜெலசி தான்.
அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஃபெலோ என்டர்டெய்னர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே எல்லோரும் ஒரே இண்டஸ்ட்ரி தான். ஸோ ஜஸ்ட் கிவ் அண்ட் டேக், தட்ஸ் ஆல். ஷேர் யுவர் ஐடியாஸ் அண்ட் ஈஸியாக நீங்கள் நினச்சா, இந்த குரூப் நினச்சா பார்க்கும்போது அந்த வைப் நமக்கு வருது, எங்கேயோ போகலாம். அண்ட் நாங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கோம், அவங்க எல்லாம் உங்களுக்கு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜீவா வந்து ஜீவாக்கு வந்து நீ சொன்னாதான் நல்லா இருக்கும் குவார்டர், நான் சொன்ன ஜீவாக்கு வந்து ஃபேன்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் எப்போவுமே இருப்போம். கார்த்தி சொன்ன மாதிரி இந்த பையன் யார் நமக்கு ஃப்ரெண்டாவான்னு நினைக்கும் போது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஒரு ரயில் ஸ்நேகத்தில் ஆரம்பிச்சது. ஜெயம் ஷூட்டிங் அப்போ தான் அவர் படமும் முதல் படம், அவருக்கும் ட்ரெயினில் தான் ஷூட்டு, மாற்றி மாற்றி ட்ரெயினில் ஷூட் பண்ணிகிட்ருப்போம். எங்களுடைய நட்பு ட்ரெயின் ஸ்நேகமாக மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் ஒரு நல்ல நெய்பராக இருக்கோம், நல்ல ஃப்ரெண்டாக இருக்கோம், ஒரு ஃபேமிலியாக இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜீவா எப்படிப்பட்ட ஆள்னா, திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார், மச்சி நான் ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது, என்னால் போக முடியல அப்படின்னு. ஐயோ என்னடாச்சு, அதை விட்டுரு, நீ போயிட்டு வரியா அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா. நான் கூட காமெடி பண்ணாதரா, என்னடா சொல்கிறாரு, சத்தியமாக தான்டா கேட்குறேன் அப்படின்னா. சரி மச்சி நான் போகிறேன் அப்படின்னு போனேன். அங்கே போனால் அங்கே விளக்கேற்றுறவரும் வரல. உடனே என்ன கூப்பிட்டு, சார் நீங்கள் தான் விளக்கும் ஏற்றணும் அப்படின்னாங்க. என்னையா 2 வேலை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி தான் நான் உண்மையாக நினச்சேன், இந்த கம்பெனி எப்படியாவது நல்லா வரணும். ஏன்னா ஜீவா வர வேண்டியது, அவனை தவிர நான் வந்துட்டேன், விளக்கு வேறு யாரோ ஒருத்தர் ஏற்ற வேண்டியது, என்ன ஏற்ற வச்சுட்டாங்க, எப்படியாவது இந்த கம்பெனி நல்லா வந்துரும்பா இல்லை என்ன தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி டெஃப் ராக்ஸுக்கும் ஃபோன் பண்ணா, மச்சி நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் டெஃப் ராக்ஸ்னு. என்னடா நீ போக முடியாது அதுக்கு, ஏன்னா இந்த மாதிரி தான் வேலைகள் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து ஃபேமிலி தான், வேற என்ன சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்காரு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ். மனசார வந்து பாராட்டுறேன், இந்த மனசார வந்து வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். நன்றி. ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஒரு படத்துக்கான குவாலிட்டி அண்ட் ஃப்ரேமிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். நடிச்சிருந்தது யார் ஆக்சுவலாக, ஒரு ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ், நல்லா இருந்துச்சு. என்னோட முதல் பட ஹீரோ ஜீவா அவர்களோட இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப பெருசு. எனக்கு தெரிஞ்சு 100% சூப்பர் குட் ஃபிலிம்ஸே எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 200 டேலண்ட்ஸ் இன்டர்வியூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, டேரக்டர்ஸாக எப்படியும் 50 பேருக்கு மேலே, ஆர்டிஸ்ட் நிறைய பேர். இந்த கம்பெனி வந்து கார்ப்பரேட் ஸ்டைலில் அதை விட பெருசாக நிறைய பெரிய டேலண்ட்ஸை வந்து இப்போ ஒரே ஸ்டேஜ்லேயே பாருங்கள் எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் பண்ணுவீங்க நீங்கள். ஆக்சுவலி டெஃப் ராகோட மீனிங் புரிஞ்சுக்கிட்ட பிறகு நானுமே ஒரு டெஃப் ராக் தான். எனக்கு மியூசிக் தெரியாது, காது கேட்கல. நிறைய பேர் சொன்னாங்க, நான் இன்ஜினியராக இருந்து வரும்போது நீங்கள் பண்ண வேண்டாம், எதுக்கு ரிஸ்க்கு போவதிங்க வந்து தெரியல, பட் காது கேட்கல யார் பேசுனதுமே. வந்துட்டேன், நடிக்க தெரியாது, காது கேட்கல, வந்துட்டேன், டைரக்ஷன் தெரியாது, வந்துட்டேன்ற மாதிரி. நமக்கு மனசில் நம்பிக்கை இருக்கும்போது யார் பேசுறது நம்ம காது கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ணுன்ற அவசியமே இல்லை. நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தால் நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இந்த டெஃப்ராக்ஸோட மீனிங். ஆல் தி பெஸ்ட் சார். இன்னும் பழைய டெஃப்ராக்ஸ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் கொடுக்கணும். இந்தியா லெவலில் நீங்கள் பெரிய கம்பெனியாக கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஹாய். இவ்வளோ நல்ல பாட்டுகள் நிறையா இருந்தது, ஆனால் ஹிந்தி பாட்டுக்கு என்ன கூப்பிட்டது, ஏன்னா நமக்கு ஹிந்தி நல்லா தெரியும். ஆஜ்கா மேராக, கல்கா தேராக, சைட் டிஷ்னா ஓகே, அதோட நிறுத்திக்கலாம். அண்ட் இந்த படம் 100 days நிச்சயமாக வரும். அண்ட் இதை பார்க்கும்போது எல்லாம் இந்த 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 ஸ்டேஜ் வந்தாலும் அது மாதிரி தான் பேச தோணுது பிரதர். ஃபர்ஸ்ட் டைம் வேற ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம வந்து பேசுகிறோம். என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் நம்ம போய் தான் ஆனோமா அப்படின்னு நினச்ச ஒரு ஃபங்க்ஷன் இதுதான். நான் ஏன்னா ஒரு 4 days முன்னாடி என்னை பார்த்தாரு, நேரில் பார்த்தாரு. இது மாதிரி நான் வந்து என் ஃபோன் இல்லை, ஓகே, இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்க வந்து தான் ஆகணும் அப்படின்னாரு. வந்துடும் பிரதர், நோ ப்ராப்ளம் அப்படின்னேன். ஏன்னா இதை பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2 days முன்னாடி ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது, பிரதர் வந்துடுங்க பிரதர். நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் வந்துடுறேன் பிரதர். நேற்று நைட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது, அப்போ தான் யோசிச்சேன் போய் தான் ஆகணுமா அப்படின்ட்டு. இன்னும் நான் நிறைய சிங்கிங் டேலண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் பிரதர், உங்களுக்கு சிங்கிங் பண்ணணும்னு கூட சொல்லுங்கள், நான் வந்து ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னாரு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, நல்ல
இவ்வளோ நல்ல டேலண்ட்டு எவ்வளோ பேர் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஜீவா பிரதர் சொன்னார் வந்து நான் பைத்தியக்காரத்தனமாக நிறைய பேசியிருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்ட்டு. அந்த பைத்தியக்காரத்தனமாக அவர் பேசும்போது கூட இருந்து கேட்டது நான் மட்டும்தான். ஏன்னா என்கிட்ட தான் அவ்வளோ பேசியிருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட் நிறையா. ஆனால் நிறைய விஷயம் நிறைய பேர் ஐடியா வச்சுருப்பாங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிரதர் யூ டிட் இட். ஸோ அது வந்து பெரிய விஷயம். ஏன்னா ஒரு டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேலண்ட் வெளியில் வர்றது இருக்குல்ல, அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறது வந்து ஒரு பிஸ்னஸாக மட்டும் நான் அதை பார்க்கல, இது ஒரு பிளெஸிங்ஸாக பார்க்குறேன். ஏன்னா வந்து என்னைக்காக இருந்தாலும் சரி டேலண்ட் நிச்சயமாக வெளில வரும். அந்த டேலண்ட் உங்கள் மூலியமா வர்றது ஒரு பெரிய விஷயம் பிரதர். தேங்க்யூ ப்ரோ. அண்ட் அதில் பாட்டு எல்லாருமே சூப்பர். இப்போ வந்து எனக்கு வந்து பாடணும்னு ரொம்ப ஆசை, உண்மையிலேயே சொல்கிறேன். ஆனால் வந்து செட்டே ஆகாது. ஆனால் டேலண்ட் அப்படின்ற போது ஒரே விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது மட்டும் மூடி மறைச்சி வைக்கவே முடியாது. நமக்கு டேலண்ட்னா அது எப்படியா இருந்தாலும் அது வெளியில் வந்து தான் ஆகும். அண்ட் நான் எப்படி வந்தேன் அப்படின்னா இது மாதிரி பாடி வரல, கவிதை சொல்லி வந்தேன். ஓகே, ஒரு கவிதை சொல்லி அந்த கவிதையை வந்து ஓகே பண்ணியிருக்கேன். அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர்னு பார்த்துங்க. வெங்கட் பிரபு, மரத்தில் இருக்குது காய், தூங்க தேவை பாய், நீ மட்டும் ஓகே சொன்னா இந்த கார்த்தி உன் காலடி நாய் சொல். இந்த கவிதையை கார்த்தி இவங்கிட்ட டேலண்ட் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காருன்னா பிரதர், அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி நிறைய டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி நிச்சயமா இது வந்து வெறும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேர்ல்ட் லெவலில் போகணும் அப்படின்றது தான் ஐடியா. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நான் வந்து ஜெயம் ரவி சார் இங்கே மீட் பண்ணது, கார்த்திக் பிரதர் மீட் பண்ணது, விஷ்ணு கலை எல்லாரும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்ட் சீக்கிரமாக நம்மலாம் சேர்ந்து ஒரு நல்ல பாட்டுக்கு எதனா ஒரு வீடியோ பண்ணி அதை நானே கொரியோகிராஃப் பண்ணுறேன். இதுக்கு மேலே என்ன ஆஃபர் கொடுக்கறது? ஸோ நானே கொரியோகிராஃப் பண்ணுறேன். அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது மேடம். பாட்டு போட்டது அவரு இல்லை மேடம் நல்லா பண்ணி இல்லை, அந்த லாஸ்ட்ல ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்தது. பாட்டு போட்டது யாருப்பா? ரொம்ப நல்லா, வெரி குட். உண்மையிலேயே இது எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அண்ட் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. ஐம் வெரி ஹாப்பி. இங்கே இருக்கிற எல்லாருமே டேலண்டட் பீப்புள். ஹீரோ வந்தவன் கட்டி பேசுறாங்க. சொல்றேன் வெரி குட் ப்ரோ. வேற ஸோ என்னன்னா ஜீவா இவரை பற்றி சொல்லி ஆகணும். நிறைய விஷயம் இருக்கு அவர்கிட்ட. ஒவ்வொரு தரையும் வந்து பேசும்போது இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இது இவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இன்னும் நிறைய இருக்கு. நிச்சயமா ப்ரோ, நிச்சயமா ப்ரோ. எல்லாமே உங்களோட சப்போர்ட். வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸ் ஆவன்னு சொன்னார். இந்த கான்செப்ட் ஃபேமஸ் ஆகும்னு சொன்னார். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. என்னது அகில உலக சூப்பர் ஸ்டார் சொல்லும் போது கரெக்டாக தான் இருக்கும் ப்ரோ. ப்ரோ அதை மட்டும் கரெக்டாக சொன்னாங்க, ஃபேன்ஸ் கோச்சிப்பாங்க. சொல்லுங்க. அகில உலக சூப்பர் ஸ்டார், இதுக்கே தனியாக ஒரு கிளாஸ் வைக்கணும் போல இருக்கு. ப்ரோ நல்ல நாள் அதுமா, இதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம். ஓகே, உண்மையிலேயே எல்லா டேலண்ட்டுக்கும் ஒன்ஸ் அகெயின் குட் லக். அண்ட் ஒரே விஷயம் மட்டும், இப்போ சோஷியல் மீடியாவை பற்றி நிறைய பேர் பேசுனாங்க. அது சொன்ன அதை பற்றி நீங்கள் எதுவுமே வருத்தப்படாதீங்க. ஏன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு சோஷியல் மீடியா இருக்குது அப்படின்னா நான் எதுலையுமே இல்லை இல்லை அதனால ஜாலியாக இருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா குருமாவே இல்லை, அதனால தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ட்டு. இன்னைக்கு நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவில் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் ரொம்ப நல்லவங்க, இது மாதிரி நல்லவங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து உங்களை திட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏய் எனக்கு தெரியாதா நல்லா வேணது, இது நான் டீசெண்டாக சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அவ்வளோ கடுப்பாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி வருத்தமே படாதீங்க. பிகாஸ் அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. சோஷியல் மீடியாவே சொல்லாமல் 100% சொல்லலாம். தேவையில்லாத மேட்டர்லாம் டைம் வேஸ்ட்டு. அதை விட்டுருங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் டேலண்ட். டெஃபினட்டாக திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ. அண்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணுற விஷயம் நிறைய இருக்குது. குட் லக் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஜீவா நான் வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ் பண்ணது வந்து அதான் புதுசாக வர டேலண்ட்ஸ்க்கு வந்து எங்கே போய் அப்ரோச் பண்ண எப்படி பண்ண நம்மளை நிறைய பேர் அந்த மாதிரி கேட்பாங்களா, அதுக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். ஸோ ஆக்டர்ஸ், எடிட்டர்ஸ், ஆஸ் வெல் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஈஸியாக அண்ணா வந்து ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் ஜீவா அண்ணாவுக்கும் ரொம்ப இங்கே நிறைய எல்லாருமே ஹீரோஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. பட் நான் வந்து ஃபஸ்ட்டு டயலாக் பேசி நடித்த படம் ரிலீஸ் ஆனது முகமுடி. நான் ஜீவா அண்ணாவோட ஃப்ரெண்டாக நடித்தேன். ஒரு ஆக்டரோட நடிக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்டாராக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்ம நடிக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு படம் அப்படின்னும் ஒரு பயம் இருக்கும். பட் அது வந்து எந்த விதத்துலையுமே வந்து அந்த ஒரு ஆக்டர் மாதிரியே இல்லாமல் போன உடனே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பயங்கரமாக ட்ரீட் பண்ணார். பயங்கர சூப்பராக இருந்தது. அப்புறம் தான் நமக்கு ஓகே சினிமாவில் கொஞ்சம்
கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் நெக்ஸ்ட் லெவல் போச்சு. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ சூர்யா, சூப்பர் சூர்யா வந்து எப்போவுமே எனக்கு ஏதாவதுனா சூர்யாவுக்கு தான் கால் பண்ணுவேன், என்ன பண்ண ஏது பண்ண எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நல்ல ஃப்ரெண்ட். ஸோ எல்லா பெரிய ஹிட்டாகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். லவ் யூ ஆல். ஆதவ் சில வார்த்தைகள் பேசுவார். சொல்ல வேண்டிய எல்லாருமே பேசிட்டாங்க. ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் இனிஷியேட்டிவ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் டீம். தேங்க்ஸ் ஆதவ். And Indian few words? எல்லாருக்கும் தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜீவா சார் தேங்க்யூ, யங் டேலண்ட்ஸ் மேலே வந்து நம்பிக்கை வச்சு ஸ்டார்ட் பண்ணதுக்கு. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சூர்யா ப்ரோக்கு ஃபார் அவர் தான் வந்து இது பண்ணியிருந்தாங்க. அண்ட் பார்த்த எல்லா ஆடியன்ஸ்க்கும் நன்றி, கைத்தன் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் மொத்த டீம் வந்து இதுக்காக தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஜீவா சார் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய பேர் வந்து பல ட்ரீம்ஸோட உட்காந்துருக்காங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.